ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல இருக்கக்கூடிய 10th ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ கொஷின் பாருங்கள். டேட்டா இன் த அட்ஜசன்ட் டேபிள், ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. டிபிக்ஸ் த லென்த் ஆஃப் எ பர்சன் ஃபோர் ஹேண்ட், ஒரு பர்சனோட ஃபோர் ஹேண்டோட லென்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் ஹைட், அந்த பர்சனோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பர்சனோட ஃபோர் ஹேண்டோட லென்த்து, இது வந்து ஹைட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா சம் ஒரு ஃபோர் பர்சன்ஸ்க்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா a student finds a relationship between the height y and forehand length x. இந்த yக்கும் இந்த xக்கும் ஒரு ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா y is equal to x plus bன்னு ஒரு ரிலேஷனையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு a, b ஆர் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க. இதில் x அப்படிங்கிறது வந்து ஃபோர் ஹேண்டோட லென்த்து, ஒய்ங்கிறது ஹைட்டு. ஸோ இதை பொறுத்து என்ன ரிலேஷன்ஷிப், என்ன ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்கன்னா y is equal to ax plus b. ஸோ இந்த டேபிளும் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா ஆரோ டயக்ராம் வரைஞ்சி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் மெத்தட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ சம் கான்ஸ்டன்ஸ் ஏ பி இருக்குது இல்லையா, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷின் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சனோட ஹைட்டு கண்டுபிடிங்க. எப்போ அப்படின்னா ஹூஸ் ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து 40 சென்டிமீட்டர், எக்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா ஒய் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் ஒனில் வந்து ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபோர் ஹேண்ட் ஆஃப் எ பர்சன், த ஹைட் இஸ் 53.3 inches. ஹைட் மீன்ஸ் ஒய். ஸோ ஒய் 53.3னா எக்ஸ் ஃபோர்ஹெட்டோட லென்த்து எக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் கொடுத்து ஒய் கேட்டிருக்காங்க, ஒய் கொடுத்து எக்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாளையும் நம்ம ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். கொஷின் பார்த்து ஒன் பை ஒன்னாக நம்ம செஞ்சிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா செக் இஃப் த ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுவோமா. y is equal to ax plus b, இதுதான் ரிலேஷன். ஸோ ஆர்டர் ஃபார்ம் நம்ம வந்து கொஷினை வச்சு எழுதிடலாம். ஏன்னா நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் x, y இருக்குது. இதை அப்படியே நீங்கள் ஆர்டர் ஃபார்மாக எழுதலாம். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ r is equal to செட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து 35, 56, அடுத்தது 45, 65, அடுத்தது 50, 69.5. ஸோ லாஸ்ட்டு செட் 55, 74. ஸோ இதான் அந்த ஆர்டர் ஃபார்ம் எழுதியாச்சு. இதை பார்த்து ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆரோ டயக்ராம் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 35, 45, 50, 55. அதேமாதிரி இதில் 56, 65, 69.5, 74. இந்த ஆரோ டயக்ராமில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் வரைகிறோம். ஸோ ஆரோ டயக்ராம் வரையும் போது எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். ஏன்னா 35லேருந்து ஆரோ டயக்ராம் எங்கே வரையணும், 56க்கு. 45 ஏன்னா அதான் ரிலேஷனில் கொடுத்துருக்காங்க. 50லேருந்து 69.5, 55லேருந்து 74. ஸோ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹாவ் இமேஜ். ஒயில் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். எப்படி எழுதுகிறோன்னு தெரியுதா? என்ன ரீசனுக்காக இது ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணோம், எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் ஒயில் இருக்குது. அதனால் இது வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் இஸ் கிளியர். தென் செகண்ட் ஒன் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டு ஃபைண்ட் ஏ அண்ட் பி என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோமா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். 2 வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 எண்ணத்தை எடுத்துக்கிடுவோம். அந்த 2ஐயும் வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஏ அண்ட் பி கிடச்சிரும். சரியா? ஃபஸ்ட்டு அப்போனா இதே தான், இந்த 35, 56ஐயும் 45, 65 இருக்குது இல்லையா, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது எக்ஸ்,
இது ஒய். ரெண்டாவது ஈக்குவேஷனில் இது எக்ஸ் இது ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்போ என்ன வரும்னு பாருங்கள். ஏஎக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தானே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ ஒய் என்ன வருது 56 is equal to a into 35 plus b. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது 65 is equal to a into 45 plus b. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாலே மைனஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ், அப்போ இங்கே எல்லாமே மைனஸ். ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணோன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். -9 ஈக்குவல் டு இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய நம்பரில் மைனஸ் அடையாளம் தான் இருக்குது. இங்கேயும் பெரிய நம்பர் அடையாளம் மைனஸ். ஸோ 45லேருந்து 30 இது போயிடுச்சுன்னா -10a. இது வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் கட் ஆயிரும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. ஸோ 10a is equal to 9. அப்போது a is equal to 9/10. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்னா a is equal to 0.9ன்னு எழுதலாம். இந்த a is equal to 0.9 கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ 56 is equal to a எவ்வளவு 0.9 into 35 plus b. Substitute in equation 1. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறோம் பாருங்கள். 56 அப்படியே தான் இருக்க போகுது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண எவ்வளோ 9 into 5 45 4 27 28 29 30 31. ஸோ 31.5ன்னு வரும். ஓகேவா? 31.5 ப்ளஸ் பி. ஸோ இதுலேருந்து பி கண்டுபிடிக்கணும்னா பி வேணும்னா அந்த 56 அப்படியே வச்சுட்டு 31.5 கிடச்சிருக்குது இல்லையா, அதை மைனஸாக கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ பி எவ்வளோ வரும்னு பாருங்கள். 6லேருந்து 5லேருந்து 1 போயிடுச்சுன்னா 4 24.5. ஸோ இதுதான் பி. ஸோ இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். y is equal to ஒய் எவ்வளோ, ஒய் அப்படிங்கிறது இருக்கட்டும், ஏ எவ்வளோ கிடச்சிருக்கு 0.9. ஸோ 0.9x ப்ளஸ் பி எவ்வளோ கிடச்சிருக்கு 24.5. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம இப்போ தேர்ட் ப்ராப்ளம் கண்டுபிடிக்க போகிறோம். தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்னா, கொஷினை பாருங்கள். ஹைட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஒய் வந்து கேட்டிருக்காங்க. ஒய் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எவ்வளவு 40 ப்ளஸ் 24.5. அப்போ y is equal to 36 plus 9 into 4 0 இருக்கனால 1 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆயிரும் 24.5. ஸோ இதை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 9 into 4 வந்து 36, இது 0 இருக்கனால 360, 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும், 36 தான் வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ 5.60.5. ஸோ ஒய் வந்து இனி இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ஆன்சர்லேயும் இன்ச்சஸ்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் சம் இஸ் ஓவர், வெரி சிம்பிள். ஸோ சேம் லைக் ஃபோர்த் சம். ஸோ லென்த்து வந்து கேட்டிருக்காங்க. லென்த்து மீன்ஸ் எக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பர்சனோட ஹைட்டு ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 53.3 இன்ச்சஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5 தானே. இதில் ஒய் எவ்வளவு 53.3 ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. ஸோ 0.9x அப்படியே வச்சுக்கலாம். 53.3 மைனஸ் 24.5 மைனஸ் பண்ணுவோம். எவ்வளோ வரும் 8. ஓகே, இங்கே வந்து 2 தான் இருக்கும், 12 8. இங்கே 4 தான் இருக்கும், 28.8. அப்போ x is equal to 28.8 டிவைடட் பை 0.9. ஸோ இது எவ்வளோ வரும் நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து
0.1 இருக்கிறதுனால 10ஆல் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாம், இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 288/9. ஸோ த ஆன்சர் எவ்வளோ வருது? அவ்வளோதான், 32 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 32 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஏன்னா இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். 3 9s are 27, balance 1 18, 2 9s are 18. ஸோ த ஆன்சர் இஸ் 32 சென்டிமீட்டர். எக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ. வெரி சிம்பிள் சம். ஓகே, தேங்க்யூ.